Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டிடிகே தலைவர் புதுச்சேரியில பேசும்போது நியாய விலைக்கடை புதுச்சேரியில் இல்லைன்னா அந்த நியாய விலைக்கடை இருக்குன்னு நிறைய பொதுவா என்ன சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். சிலர் தெரிஞ்சு சொல்லலாம், சிலர் தெரியாமையே யாராவது சொல்றதை வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கருத்துக்கள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா கூட ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்ப்பேன். எனக்கு அது முழுமையான விவரங்களுக்கு கையில இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த வகையில ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருக்காரு. பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப எதுவுமே தெரியாம வெறுமனே உட்கார்ந்து A4 சீட்டை கையில கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் யார ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க. அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிப்பேலா கையில வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலையில் இருக்கலாம். அதனால ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைத்தவர்கள் கண்டிப்பா அவர்கள் தான் வீழ்ந்து போவார்களே தவிர, திமுக என்பது 75 ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் 2வது முறையாக 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான நீங்க சில பேர் சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் செய்தியா கேள்வியா கேக்குறீங்க. யாரு சேர்றாங்கன்னு பேரை சொல்லுங்க. சும்மா வெறுமனே ஒரு கார்டை போட்டு சோசியல் மீடியால அதையும் ஒரு கேள்வியா எடுத்து நிறைய உங்களுக்கு வேலை இருக்கு, நமக்கு வேலை இருக்கு, அவர்லாம் போய் இன்னைக்கு பேஜ் ஃபில் பண்ணோம், அவர் கொடுத்துக்கிற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ள அடிச்சாதான் காலையில பிரிண்ட் ஆகி வெளியில வரும். உண்டு இல்ல என்ன, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதனால கூட்டம் முடியிட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் நீங்களும் இங்கதான் இருக்கீங்க, நானும் இங்கதான் இருக்கேன், நிர்வாகிகள் எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். கூட்டம் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா கோவையில முழுமையா மாநகராட்சி சாலைகள் ரொம்ப இடங்கள்ல போடாம இதை எப்படி கணக்கு வச்சுக்கீங்கன்னா முன்னாள் அமைச்சரா இருந்து ஒரு பொறுப்பாளர் இருந்து பல விஷயங்கள் இந்த கோரிக்கை வைக்கிற கூட ஆள் இல்லாம இல்லை, ஆள் இல்லைன்னு எப்பவுமே சொன்னாங்க. முதலமைச்சரே நேர்ல வர்றாங்க, துணை முதலமைச்சர் நேர்ல வர்றாங்க, எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவங்க அமைச்சர் பெருமக்கள் இங்க வருகை செம்மொழி பூங்கெல்லாம் நகர்ப்புற அமைச்சர் தொடர்ந்து இங்க இருந்து அந்த பணியில் நிறைவு பண்ணி முதலமைச்சருடைய திருக்கரங்களா திறந்து வச்சிருக்காங்க. அதனால பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் அது செய்யல. இப்ப நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறைவு பெறக்கூடிய சூழல் கொண்டு முடிச்சிருக்கிறோம். இன்னும் அந்த விடுபட்ட பகுதிகளில் இப்ப தார் சாலைகள் நம்ம சொல்றோம். கோவை பொறுத்த வரைக்கும் தார் சாலைகளுக்கு நிதி கொடுத்ததுனாலதான் பெரும்பான்மையான சாலைகள் போடப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை நடந்துச்சோ அந்த இடங்கள்ல தார் சாலைகள் போடணும். அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்குன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். பாதாள சாக்கடை முடிந்த பிறகுதான் அங்க போட முடியும். இல்லைன்னா ரோடு போட்டு அடுத்த ஒரு மாசத்துல பறிச்சா நீங்களே ஒரு செய்தி போடுவீங்க, போன வாரம் தான் ரோடு போட்டாங்க, இப்ப ரோட்டை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை முடிஞ்ச பகுதியில் தான் நடக்கும். முடியாத முடிஞ்ச பகுதிகள் மட்டும் அந்த சாலைகள் போட சொல்லி இருக்கிறோம். முடியாத பகுதியில உறுதியா போட மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்கிறோம், நாங்க எல்லாம் சேர்ந்து கேட்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கடந்த ஆட்சியில எந்த சாலைகளும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாத காரணத்தால் இப்பொழுது அந்த பணிகள்
இந்த 4 ஆண்டுகளில் மிக சிறப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணியில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.